தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் இடைக்கால தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தை ஒட்டி துப்பாக்கி சூடு நடைபெற்ற அந்த தூத்துக்குடியில் அந்த காலத்தில் பணியாற்றிய காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிராக பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடையை விதித்தது. அந்த தடை தொடரும் என்ற ஒரு அதிரடி உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து முடிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.